வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜே தான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயத்தை தாங்க நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டில் ஒரு 2-3 டைம் பார்த்தேங்க. எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா ஜெயம் ரவிங்கிற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மற்றவங்களால பாதிக்கப்பட்டிருக்காரு. மற்றவங்கன்னு சொல்கிறத விட அவரை சேர்ந்த குடும்பத்தாலேயே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் புண்ணாயிடுச்சுங்க. இதில் ஜெயம் ரவி சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் ஜெயம் ரவி என்னென்ன சொன்னாருங்கிறத ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இருக்கார்ல, அவருக்கு மிகுந்த மன உளைச்சல் கொடுத்தது அவருடைய எக்ஸ் ஃபேமிலி தாங்க. இவர் சம்பாதிச்ச காசை கூட செலவு பண்ண விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவர் சொன்னது தான். இவர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கார்டை ஸ்வைப் பண்ணால் கூட ஏன் ஸ்வைப் பண்ண, எதுக்காக ஸ்வைப் பண்ணன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள். அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு மிகுந்த மன உளைச்சல், அவமானங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியை வேற கம்பெனியில் படம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொக்க படங்களாக அவங்க கம்பெனிலேயே நடிக்க வச்சுருக்காங்க. இதனால ஜெயம் ரவியோட கெரியரும் டிசாஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பிடிக்காத ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததாகவும் இப்போ இவர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் சொன்னாருங்க. பட் இவர் சந்தோஷமாக வாழ்றதை பிடிக்காத அந்த எக்ஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இவரை வச்சு செய்கிறாங்க, பிளாக் மேஜிக்ன்றாரு, மீடியா மூலியமா ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றாரு. இப்போ கெனிஷா அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ரொம்பவே ஒரு நட்பு ரீதியாக பழகி வந்துட்டு இருந்தாங்க. பட் கெனிஷாவுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் கொடுத்து அவங்க இந்த நாட்டை விட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெயம் ரவி என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை சார்ந்த என்னோட குடும்பம் என்னை அபியூஸ் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு கெட்டதை நினைக்கிறாங்கன்னா கூட நான் ஏற்றுப்பேன். ஆனால் ஒரு 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகை, அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் போடுறாங்க. என்னையை பற்றி அவதூறு பரப்புறாங்க. என்னையை பற்றி டைரெக்டாக பெயர் சொல்லாமல் என்னையை பற்றி அவங்க இன்டைரக்டாக மற்ற இடங்களில் அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுருக்காருங்க. ஸோ ஜெயம் ரவிக்கு 2 பசங்க. ஸோ அவங்களுக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த குழந்தைகளை கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்க்க கூட விட மாட்டாங்களாம். ஸோ அவர் முழுக்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே வந்துட்டு இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். என் ஃபேமிலி என்னை அபியூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறது கூட நான் ஏற்றிப்பேன். ஆனால் அந்த 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகை என்னையை வந்து டார்ச்சர் பண்ணுறதுனால ஏற்றுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு எழுந்திருக்கிறாரு. ஸோ ஜெயம் ரவி சொன்ன அந்த 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகை யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. ஜெயம் ரவி அனுபவிச்சுட்டு இருக்க இந்த டார்ச்சர் பற்றின உங்ககிட்ட கமெண்ட்ல போடுங்க. இன்னொரு லைக் பண்ணுங்க, மேலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.